நிலத்துல விதைச்சு 100 மடங்கு அறுவடை செய்யும்னா தி ஒரிஜினல் சீட் இயேசுவின் வித்தா இருக்கிறனா எவ்வளவு பெருசா இருப்போம் பாரு. நான் ஒரு சீடுங்கிறத உணர்ந்து அவன் சீடுக்கு மேல ஒரு மரியாதை வச்சு அவன் சீடை எடுத்து விதைக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா இருந்தா கூட அவனுக்கு மட்டும் பர்டிகுலரா வெளிச்சம் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மீட்டிங்ல அந்த வேற ஆவி இது உங்களை நிரப்பும். கோடிகளை சம்பாதிப்பது எளிது. சர்வ சாதாரணமாய் நானும் என் சந்ததியும் கோடிகளிலே புரளுவோம். ஏமே முதல்ல எடுத்த உடனே சில கவுண்ட் பண்ற அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஏமே அதுவே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அடுத்து ஒண்ணு வருது, அன்கவுண்டபிளா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தினா அது சும்மா இருக்காது. பாருங்க, மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது அந்த அடையாளம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை அடையாளப்படுத்துவார். இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃபரெண்டா நீங்க இருப்பீங்க. ஆமென். எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கும் இந்த அடையாளம், எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா பாருங்க, வழக்கமா குடத்துல தண்ணி எடுக்கிறது யாரு? பெண்கள். நீங்க பாக்குறத பார்த்தா கொலையடி சண்டையெல்லாம் பார்த்ததே இல்லாத மாதிரி பாக்குறீங்களே. வழக்கமா கொலையடி சண்டை யாருங்க போடுவா? பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, குடத்தை தூக்கிட்டு வருவாங்க. ரெபெக்கால ஈசாக்கு திருமணம் முடிக்கும் போது எதை பார்த்து முடிச்சாங்க? தண்ணி குடம் எடுத்து அதை பார்த்தா என்ன பண்ணாங்க, முடிச்சாங்க இல்லையா? இங்க பார்த்தா ஒரு ஆண் என்ன பண்றாரு, எடுத்துட்டு வர்றாரு. பாருங்க, அந்த தெருல என்னுடைய இமேஜினேஷன் கிடையாது, இது உண்மைதான், சரியா? அந்த தெருல எத்தனையோ கிணறுகள் இருக்கு. ஆனா பார்த்தா இவன் கிணறு மட்டும், இந்த தண்ணி எடுக்க வாரான ஒருத்தர், அந்த அவரோட வீட்டுல மட்டும் தண்ணி இல்லை. அதனாலதான் அவர் ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறார். புரியுதா? ஒரு 10-15 பேர் வருவான், அதுல ஒருத்தன் தலப்பா கட்டியிருப்பான்னு சொல்லல. ஒரு நபர் வருவான், அவன் என்ன பண்ணுவான், மேல் வீட்டாரையா ஆயத்தப்படுத்தி தருவான் அப்படிங்கிறார். இவன் ஒரு ஆண் அந்த வேளையில தண்ணி எடுக்கும்படியா வந்தான் அப்படின்னு சொன்னா தண்ணி கொஞ்சம் ரொம்ப ரொம்பன்னு அர்த்தம் இல்லையா? வழக்கமான தண்ணி எடுக்கிற நேரமா இருந்தா ஒரு பெண் என்ன பண்ணுவா, தண்ணி எடுத்துட்டு வந்துருவா. ஆனா எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது. ஒரு ஆண் கேனை தூக்கி போட்டு சைக்கிள் எழுதி கொண்டு வந்தான் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஓவர்னு அர்த்தம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? சரியா பேசுறான், தண்ணி கொஞ்சம் ஓவர்னு அர்த்தம். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த ட்ரை கண்டிஷனே உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. ஹல்லேலூயா. அந்த தெருல எல்லா வீட்லயும் தண்ணி இருக்கு. ஏன்னா இவன் வீட்டுல மட்டும் தண்ணி இல்லை. பாருங்க, நடு ரோட்டுக்கு வந்து நிற்கிறான், நடுத்தருக்கு வந்து நிற்கிறான். தேவன் அதையே அடையாளப்படுத்துறாரு. அப்படி நிக்காம பாரு, அவனை தான் நான் தூக்க போறேன் அப்படிங்கிறார். ஏமே, அவன் வீட்டுலதான் பஸ்கா அனுசரிக்கப்படுது. பாருங்க, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு இஸ்ரவேல்ல அந்த தெருவுல வேற எவன் வீட்டையும் யாரும் தேடல. எவன் இன்னைக்கு தண்ணி வத்தி போய் பிரச்சனை நிமித்தமா நடுல வந்து நின்னானோ, நடுத்தெருல வந்து நின்னானோ, அவன் வீட இன்னைக்கும் தேடுறாங்க. ஏமே, அந்த மேல் வீட்டாரைய பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, அந்த அப்பர் ரூம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. வேற எவன் வீடும் அந்த இடத்துல அடையாளமே இல்லாம போச்சு. பாருங்க, எவன் தண்ணி வத்தி போய் வாழ்க்கையை வெறுத்து போய் வெளியில வந்து நின்னானோ அவனையே தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, the same room, அந்த சேம் ரூம்ல தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதார். ஆமென். 120 பேர் கூடி இருக்கும் பொழுது
அந்த ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோலி ஸ்பிரிட்டுடைய என்கவுண்டர் நடந்த முதல் இடமா எவன் வீடு தண்ணி இல்லாம இருந்ததோ, எவன் வீடு துக்கித்து போய் இருந்ததோ, எவன் வீடு ட்ரை ஆகி போய் இருந்ததோ, அவன் வீடு இன்ன வரைக்கும் அடையாளமா இருக்குது பாருங்க. ஆமென். இன்ன வரைக்கும் அடையாளமா இருக்குது. அவங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை அடையாளப்படுத்த போறார். ஆமென். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் உங்க வாழ்க்கையில. ஆமென். தேவதூதர்களுடைய உதவி நடக்கும் பாருங்க. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நடக்கும். அநேக சூப்பர் நேச்சுரல் டோர்ஸ் ஓபன் ஆகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். நான் உதார விடல, மறுபடியும் சொல்றேன், நான் உதார விடல. தொடர்ந்து நிறைய சாட்சிகள் கடந்த நாட்கள்ல தொழில டோட்டலா நஷ்டப்பட்டு போய் ஜீரோவாகி கடனாகி ஊரை விட்டு ஓடி வந்த நபர் ஒருத்தர் இப்ப பார்த்தா பிசினஸ் அனைட்டட் பர்சனா மாறி இன்னொரு பிசினஸ் மேன உண்டாக்கிட்டு இருக்கிறார். சும்மா சொல்லல, நடக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன் நான். முடிஞ்சாது 13ஆம் தேதி வந்து சாட்சி சொன்னாலும் சொல்லுவார் அவரு. சரியா? எந்த அளவுக்கு மைனஸ்ல இருந்தார் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்ல போய் மூட தூக்குற அளவுக்கு மைனஸ்ல இருந்தார். ஆட்டோ ஓட்டி பொழைச்சுக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மைனஸ்ல இருந்தார். எடுத்த ஆட்டோவும் ரிப்பேர் ஆகி ஓட முடியல. ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுத்து வாங்கி நஷ்டப்பட்டு இருக்கிறாரு பாருங்க. நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் பாருங்க. தேவன் நம்மளோட ஒரு கனெக்ஷனை போட்டு விட்டாரு. இந்த ஊழியத்துல விதைக்க ஆரம்பிச்சாரு. 50 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா எப்பெல்லாம் சேருதோ அப்பெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சாரு. 5000, 10,000 அப்படின்னு விதைக்க ஆரம்பிச்சாரு பாருங்க. வந்து இப்படி சொல்லி நீங்க காசு கொடுங்க பாக்கீங்களா அப்படிங்காதீங்க. இல்ல இல்ல, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்க வாழ்க்கையில நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். சரியா? இது இந்த திறந்த வானத்துக்கோடு கை கோர்க்கும் போது சேம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. சேம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. அதுக்கு உங்களை வெல்கம் பண்றேன். அதுக்கு உங்களை வெல்கம் பண்றேன். பாருங்க, அது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் அந்த ஆட்டோ ஓட்டி இது பண்ணி இப்படி பண்ண நபர் திரும்ப ஒரு பிசினஸ் ஐடியா வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து சேல் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்க. பார்த்தா இப்போ லாபம் கொட்டுன்னு கொட்டுது. இப்போ ஒருத்தர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கும் அதே மாதிரி நஷ்டமாக இருக்குது, என்ன செய்யன்னு கேட்கும்பொழுது நான் சும்மா கனெக்ஷனை போட்டு விட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அவர் கொடுத்த சில அட்வைஸில் பார்த்தீங்கன்னா, போன மாதம் வரைக்கும் பிஸ்னஸ் மைனஸில் இருந்த ஒருத்தர் இந்த மந்த்து டெய்லி லாபம் எடுக்கிற அளவுக்கு, டெய்லி லாபம் எடுக்கிறது மட்டும் இல்லை, டெய்லி விதைக்கிறார். டெய்லி விதைக்கிறார். கர்த்தரால கூடாத காரியம்னு ஒண்ணு இல்ல பாருங்க. ஆமென். ஹalleluya. சோ இந்த திரளான சாட்சிகள்லாம் எப்படி உண்டானுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் பிராஸ்பரிட்டி நீ பேசுதியோ இல்லையோ, இந்த பிரசன்ஸ்ல வந்து நான் உட்காரணும், இது ஒண்ணுதான் அவங்களுக்கு பாருங்க. ஆமென். நம்ம 2 பேரும் வந்தாலும் வருவாங்க. நம்ம அதான் சொல்றேன், நான் உதார உடல எது சம்பவிக்குதோ அதை நான் பேசிட்டு இருக்கிறேன். சரியா? ஆமா, நிறைய பேர் வந்து ஆவில அப்படியே இருக்கணும் பிரதர் அப்படிம்பாங்க. சரி வாங்க கூகுள் மீட் வாங்க, இல்ல நேரலையா வாங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு எனக்கு உடம்பு முடியல பிரதர் அப்படிம்பாங்க. இப்ப ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே எனக்கு எரிச்சலா வர்ற அளவுக்கு நடந்திருக்கு. பன்னீரு என்ன செய்ய பன்னீரு, இளைய பன்னீரு. நான் சொல்றேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து சும்மா லபதுபோன்னு கத்துறது இல்லை. சரியா? அது சரீரத்துல, குடும்பத்துல மேனிஃபெஸ்ட் ஆகி மரித்து போயிருக்கிறதெல்லாம் உயிரோட எழுப்புறது, வனாந்தரத்தை வயல்வெளியா மாத்துறது. ஏமே ஹalleluya. சொல்லுங்க, வனாந்தரத்தை வயல்வெளியா மாத்துறது, செழிப்பான வயல்வெளியை காடா மாத்துறது பாருங்க. ஏமே எனக்குன்னு வாழாம, எல்லாம் சொல்லுங்க, எனக்குன்னு வாழாம வாழ வைக்க, சிலரை வாழ வைக்கிற அளவுக்கு நான் வாழணும். ஏமே ஹalleluya. சோ அப்படி விருப்பப்படுறீங்க அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லாம ஓடி வந்துருங்க. சாக்கு போக்கு சொல்லாம என்ன பண்ணிருங்க, ஓடி வந்துருங்க. ஏமே நான் எப்பவுமே இதை சொல்றது உண்டு, மரணத்தின் மேல எனக்கு விருப்பமே கிடையாது, மரிக்கவே கூடாது. ஏமே சொல்லுங்க, மரிக்கவே கூடாது, சாகாமையே நான் தரித்திருக்கிறேன். அதான் பாடல் பாடும் போது பாடணும் இல்லையா?
சாவாமை நான் பெரும்படிக்கு அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில மரித்தார். மரணத்தை அவர் ருசி பார்த்தார். என் வாழ்க்கையில மரணத்தை ருசி பார்க்க கூடாது என்பதற்காக. ஆமென். மரணத்தை நம்ம அடியோடு வெறுக்கிறோம். அது நமக்கு விரோதி, அது கடைசி எதிரி. அவனை சாகடிச்சே ஆகணும் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லி தருது பாருங்க. மரணத்தை நம்ம போற்றுறது இல்லை. இன்கேஸ் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் சில ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மரிக்க நேரும் பொழுது அப்படி வாஞ்சித்தோம், போகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, எந்த தேசத்துல இருக்குமோ அந்த தேசமே நம்மளுக்காக அரை கம்பத்துல கொடியை பறக்க விடணும். ஆமென். அரை கம்பத்துல பறக்க விடணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு தான் போகணும். ஆமென். நம்ம நாட்டை தவிர ஏன்னா இந்த வெளிச்சம் இந்த வெளிப்பாடெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரல, சரியா? அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு நடக்கல. ஆனா பெரும்பான்மையான நாடுகள்ல, ஆப்பிரிக்கன்ல இருக்கிற பல நாடுகள்ல, உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகள்ல ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு கிறிஸ்தவ பிரீச்சர் ஆர் இவாஞ்சலிஸ்ட், அவங்க ஊர்ல கொடுத்த இம்பாக்ட்னால அவங்க மரித்து போனா கொடி அரை கம்பத்துல பறக்குது. ஆமென். அவ்வளவு ஹானர் பண்றாங்க பாருங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஹானரபிள் பர்சனா தேவன் உங்களை மாற்றுகிற நாள் தான் அந்த நாள். ஆமென். அந்த 13 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. உங்களுக்குன்னு வாழ்ற வரைக்கும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நம்ம கைப்பசக்கு நம்ம சம்பளம், நம்ம இது இல்ல. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்ட்டு. என்றென்றைக்கும்னா என்ன? எத்தனை வருஷம்? என்றென்றைக்கும்னா எத்தனை வருஷம்? என்றென்றைக்கும்னா என்றென்றைக்கும் தான். ஆமென். உலக முடிவு பரியந்தம் என்ன ஆகும்? அந்த பேர் நிலைச்சு இருந்துகிட்டே இருக்குமா பாருங்க. ஆமென். கல்தேயர் வேர்ல்டுல கிளாசிக்கான ஒரு சிஸ்டம். அது வேர்ல்டுல கிளாசிக்கான ஒரு சிஸ்டம். இப்ப நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்க இருந்து வருது? சைனால இருந்து, ரஷ்யால இருந்து என்ன பண்ணுது? அந்த சிஸ்டம் என்ன பண்றாங்க? அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி என்ன பண்றாங்க, இங்க கொண்டு வராங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி சில சிஸ்டம், கல்தேயர் சிஸ்டம் வந்து வேர்ல்ட்லயே பெஸ்ட். அந்த டைம்ல ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்தேயர்ல இருந்து ஆபிரகாமை நான் பிரிச்சு எடுத்து கல்தேயரே இவன் நிமித்தமா வாழற அளவுக்கு நான் இவனை ஞானவான் ஆக்குறேன் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன சிஸ்டம்ல கீழேயும் இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சிஸ்டத்துக்கு கீழேயும் நீங்க இருங்க. அந்த 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 சிஸ்டம், அந்த சொசைட்டி, அந்த அட்வைஸ், அந்த காரியங்களில் இருந்து தேவன் உங்களை வேறு பிரித்து உங்களையே அந்த காரியத்திற்கு அர்ப்பணித்து அவங்க உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்க முடியாது தூக்கி நிறுத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. glorious father, glorious father. எல்லாம் சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டிட்டே சொல்லணும், சரியா? நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணுங்க. நான் நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான். நல்ல கையை தட்டிட்டே சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான். என் சந்ததி பூமியில பலத்து இருக்கும். நான் செம்மையானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கீழாகாமல் மேலாவேன், நான் வாளாகாமல் தலையாவேன். என் குடும்பத்துல சமாதானம் நீடித்து இருக்கும், சந்தோஷம் நீடித்து இருக்கும். என் பேங்க்ல அக்கவுண்ட்ல பணம் பெருகிட்டே இருக்கும். ஆமென். பெருகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். சரீரத்துல சுகம் பெருகிட்டே இருக்கும், சுகம் பெருகிட்டே இருக்கும். இதுதான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட விஸ்டம் பாருங்க. கல்தேயர் விஸ்டம் என்னன்னா, அது நடக்கிறதெல்லாம் வச்சு என்ன நடக்கும்ங்கறத கணிச்சு சொல்லும். இந்த போக்கு போய்கிட்டு இருந்ததுன்னா இப்படிதான் போகும் அப்படின்னு. ஆனா ஆபிரகாமுடைய சிஸ்டமே வேற. இது அந்த கல்தேயரின் ஞானத்தெல்லாம் உடைச்சி சூப்பர் நேச்சுரல உள்ள இறங்கும் பாரு. ஆமென். சூப்பர் நேச்சுரல உள்ள இறங்கும், சூப்பர் நேச்சுரல உள்ள இறங்கும். ஏன் சொல்றேன், ஏன் சத்தம் எழுப்ப சொல்றேன்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது. சவுண்ட் எழுப்புறாரு, அது லைட்டா மாத்துது. சொல்லுங்க, சவுண்டு
லைட்டா மாறுது. இதை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க மலேசியால 2016 அந்த மாதிரி டைம்ல. என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்டை எமிட் பண்ணா அது லைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும், வெளிச்சத்தை தரும் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சவுண்டு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவான் பாருங்க. இப்ப தேவன் என்ன மொழியில பேசியிருப்பாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு செந்தமிழ்ல பேசினாரா, இங்கிலீஷ்ல பேசினாரா, இல்ல ஹீப்ரூல பேசினாரா? இல்ல பாருங்க, லாங்குவேஜ்லாம் 11வது அதிகாரத்துல தான் வருது ஆதியாகமத்துல. அதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் கிடையாது. தேவன் எந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசல, சத்தம் எழுப்பினார். எல்லாரும் சொல்லுங்க, சத்தம் எழுப்பினார். நல்லா சொல்லுங்க, சத்தம் எழுப்பினார். எப்படி பிரதர் சத்தம்னா எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, போன் எடுக்கிறேன், யாரோ கால் பண்றாங்க, போன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படி சொல்றேன் இல்லையா, ஹலோ அப்படி சொல்றோம். சத்தம் ஒரு லாங்குவேஜ். ஒரு சத்தம் எழுப்புறேன், ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ரோட்ல போய்கிட்டு இருக்கேன், பைக்ல போகும்போது ஒரு வாலிப பையா பைக்கை கொண்டு எஸ்டர்ன் போடுதான், யூட்டர்ன் போடுதான், வீலிங் பண்றவனு எனக்கு முன்னாடி சல்லுன்னு பாஞ்சு போறான், இடிக்கிற மாதிரி வந்து போறான். ஹலோ அப்படிங்கிறேன். சேம் வேர்டு இல்லையா, சேம் வேர்டு ஆனா சத்தம் வேற. சேம் வேர்டு ஆனா சத்தம் வேற. சில சின்ன பிள்ளைகளை பார்க்குறோம், கை குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஹலோ அப்படி சொல்றோம் இல்லையா, ஹலோ அப்படி சொல்றோம். சேம் வேர்டு, சத்தம் வேற இல்லையா. சத்தம் நம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துது, அல்லது சத்தம் நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் இல்லையா. இப்ப இதே மாதிரிதான் தேவன் ஒரு சத்தத்தை எழுப்புகிறார். அந்த குணாதிசயத்தில் இருந்து, அந்த எண்ணத்திலிருந்து ஒரு சத்தத்தை பிறப்பிக்கிறார். அது அவருடைய எண்ணம் என்னவா இருக்குதோ அதை பிறப்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன ஓட்டத்துல என்ன இருக்குதோ அதற்கு ஏற்ற ஒரு சத்தத்தை அவர் எழுப்புகிறார். அது என்ன பண்ணுது? உண்டாக்குது. அதுக்காக தான் அதே இமேஜ்ல தேவன் நம்மளை படைச்சிருக்கிறாரு. நீ மனதுல என்னதையாவது ஒண்ணு ஓட்டிட்டு ஒரு சத்தம் எழுப்பணும்னா அது அப்படியே உண்டாகிற அளவுக்கு இருக்குது. அது அப்படியே உண்டாகும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் என்னவா இருக்குது? கர்த்தருடைய எண்ணங்களா இருக்குது. சரியா? கர்த்தருடைய எண்ணங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தைகள். அத உள்ள வாங்கி நீ அவரை மாதிரியே மெட்டா நோயா அப்படின்னு இருக்கு இமிட்டேட் பண்ணா, அதை அப்படியே காப்பி பண்ணி அது உன்னுடைய எண்ணங்களாய் மாறி நீ சத்தம் எழுப்புகிற பட்சத்துல அங்க எப்படி உண்டானதோ அதே மாதிரி உனக்கு உண்டாகும் அப்படிங்கிறார். ஆமென். உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, உண்டாகும். காட்ஸ் வேர்ட எடுத்து அப்படியே பேசினாலும் சரி, அல்லது அதை கிரகிச்சு அந்நிய பாஷை பேசினாலும் சரி, அல்லது அதை கிரகிச்சு கத்துனாலும் சரி, உள்ள ஓடுற எண்ணம் தான் முக்கியமே தவிர அது என்ன சென்டென்ஸா கிராமட்டிக்கலா வெளியில வருதுங்கிறது முக்கியமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? கிராமட்டிக்கலா வெளியில நீ இதே வார்த்தையை இங்கிலீஷ்ல சொல்லலாம், இதே வார்த்தையை நீ தமிழ்லையும் சொல்லலாம், இதே வார்த்தையை முன்ன பின்ன போட்டு நீ சொல்லலாம். ஆனா உன் எண்ண ஓட்டத்துல என்ன இருக்குது? அதிலிருந்து ஒரு சத்தத்தை நீ எழுப்பும் பட்சத்துல அது எப்படி வெறும் சவுண்ட் ஒளியா மாறிச்சோ அதே மாதிரி இந்த வெறும் சவுண்ட் என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் உன் முன்னாடி இறக்கும். ஹல்லேலூயா. எது வேணுமோ அது உன் முன்னாடி இறக்கும். பாருங்க, எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? நீங்க சொல்ல வந்தது இது கிடையாது, வேற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். ஆனா நீங்க சத்தமே எழுப்பாம இருக்கிறதுனால நீங்கள் கூப்பிடா விட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் நான் சொல்லாம இருக்கிறதுக்காண்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சத்தம் எழுப்புங்க. உள்ள இந்த வார்த்தையை கிரகிச்சு இப்ப பாருங்களேன். ஆக்சுவலி ஒரு யோசுவா ஒரு எரர் பண்றாரு, சென்டென்ஸ்ல ஒரு தப்பு பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் நைட்டை தாண்டக்கூடாது. நைட்டை தாண்டிருச்சுன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், மறுநாள் சேதாரம் ஜாஸ்தியாகும். அதனால இருட்டவே கூடாது. இன்னைக்கு டே கொஞ்சம் லென்த்தா இருந்ததுன்னா
இந்த டேலையே இவனை என்ன பண்ணிடலாம், சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன பண்றாரு, சூரியனையும் பார்த்து என்ன பண்றாரு, நில் அப்படிங்கிறாரு. ஆனா சூரியன் ஆல்ரெடி நிக்கதான் செய்யுது. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். சூரியன் என்ன பண்ணுது, அது நிக்கதான் செய்யுது. பூமி என்ன பண்ணுது, சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? பூமி தான் என்ன பண்ணுது, சுத்திக்கிட்டே இருக்குது. இவன் சொல்றதா இருந்தா என்ன சொல்லி இருக்கணும், பூமி அப்படியே நிக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், சொல்லி இருக்கணும். எப்பா இங்க வந்து அந்த கிராமட்டிக்கல் இது சயின்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, உன் என்ன ஓட்டத்துல என்ன இப்போ பகல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது. ஏமே பகல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான். சத்தம் தான் முக்கியமே தவிர, என்ன ஓட்டத்தில் இருந்து வருகிற சத்தம் தான் முக்கியமே தவிர, என்ன மாதிரி அடுக்குமொழியில பேசுறோங்கிறது முக்கியமே இல்லை. ஏமே எல்லாரும் சொல்லுங்க, இப்ப சத்தம் எழுப்ப ஆரம்பிங்க, அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஏமே நல்ல கையை தட்டிட்டே சொல்லணும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பத்து மேல சாபம் இல்ல, என் தலைமுறைக்கு மேல சாபம் இல்ல, என் குடும்பத்துல வியாதி இல்ல, எனக்கு பண பற்றாக்குறை இல்ல. ஆமென் ஹல்லேலூயா. நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிவது இல்லை என்று எழுதி இருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. அப்பத்துக்கு அலைந்து தெரியாது, அப்பத்துக்கு அலைந்து தெரியாது. என் கால் கல்லில் இராதபடி தேவ தூதர்களுக்கு அவர் பாதுகாவலை கட்டளை இடுவார். நான் கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒண்ணும் முடியலையா, இதெல்லாம் வார்த்தை பழகலையா, இன்னும் கேட்டு பழகலையா, பழகணும், கண்டிப்பா பழகுங்க. டெய்லி ஒரு மெசேஜ் அதை கேளுங்க, டெய்லி பைபிள் எடுத்து வாசிங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னும் தெரியலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரை நம்பி நான் நல்லா தான் இருப்பேன் இப்படி சொல்லிட்டே இருங்க. ஏமே நான் நல்லா தான் இருப்பேன், எனக்கு ஒரு தீங்கும் வராது, எனக்கு ஒரு கேடும் வராது. ஏமே எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு தீங்கும் வராது, ஒரு கேடும் வராது. சத்தம் எழுப்பிக்கிட்டே இருங்க. ஏமே சுதந்திரிப்பீங்க. ஏமே நீ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல நிலங்களை நான் வாங்குவேன், நல்ல நிலத்தில் நான் குடியிருப்பேன். என் குடியிருப்பின் எல்லையை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். என் கர்ப்பங்கள் திறக்கப்படும். ஆமென். அவர் பிரசவிக்க செய்கிறவர். ஆமென். நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டே இருங்க. ஒளியின் தூதன் அப்படின்னு இருக்கு. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த தேவன் எழுப்புகிற வெளிச்சத்திற்கு, தேவன் எழுப்புகிற சத்தத்தில் உண்டாகிற வெளிச்சத்திற்கு சில ஏஞ்சல்ஸ் அட்ராக்ட் ஆகி வந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க. எதுக்கு? நீங்க என்ன கேட்டீங்களோ அதை கொடுக்கிறதுக்கு. ஏமே எதை கேட்டீங்களோ அதை சப்ளை பண்றதுக்கு. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது, யோபுல சொல்லுது இல்லையா? நான் உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த, அங்க குமாரன் தேவ தூதர்கள்லாம் கையை தட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு இருக்கு. இவர் உண்டாகாதாக அப்படின்னு சொல்லும் போது தேவ தூதர்கள் வந்து அதை ஒழுங்குபடுத்துறாங்க பாருங்க. சத்தத்திற்கு என்ன பண்ணுது, ஏஞ்சல்ஸ் அட்ராக்ட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த சத்தத்துக்கு ஏஞ்சலுக்கு ஒரு பாத்வே நீங்க போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு வழியை உண்டாக்கிட்டே இருக்கிறீங்க சத்தத்திற்கு. நீங்க ஒவ்வொரு முறை சத்தம் எழுப்பும் போதும் ஒரு ஏஞ்சல் முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்குது. ஆமென். நீங்க வேக வேகமா சத்தம் போட்டா வேக வேகமா முன்னாடி வந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல இது எப்படி, அந்த கர்த்தருடைய வார்த்தையை என்ன ஓட்டாங்களா கொண்டு சத்தம் எழுப்பும் போது இது கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு தான் ஏஞ்சல் கேக்குது. இது நான் எழுப்புற சத்தமா அதுக்கு கேட்கல. அதே என்ன ஓட்டத்துல சத்தம் எழுப்பும் போது இது கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு என்ன பண்ணுது, ஏஞ்சல் முன்னாடி எடுத்து வைக்குது. அதே நேரத்துல நான் நெகட்டிவா ஒரு வார்த்தையை விட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணும் நடக்காது, ஏன் தலையெழுத்து, என்ன எப்படி ஆக்கிட்டாங்க, என் நேரம் எல்லாம் என் காலம் இப்படி சொல்லும் பொழுது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து இருக்கிறானா ஒருத்தன், இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறவன், அவனுக்கும் அந்த இருளுக்கும் வெளிச்சம்னு வேதம் பேர் வைக்குது. உங்களில் இருக்கிற ஒளியே இவ்வளவு இருளா இருந்தா அந்த இருள் எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுது, ஒளிக்கு இருள் அப்படின்னு ஒரு, சாரி இருளுக்கு ஒளி அப்படின்னு ஒரு பேர் வைக்குது.
பைபிள். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புரோட்டானை தூக்கிட்டா வெளிச்சம் வந்து இருளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி இல்லை. இந்த இருளுக்கும் ஒரு வெளிச்சம்னு ஒரு பேர் இருக்கு. இந்த வெளிச்சத்துக்கு பேர் என்னது? இருள். இந்த வெளிச்சத்துக்கு பேர் என்ன? தேவனுடைய வெளிச்சம். ஏமே, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீ ஒரு சத்தம் எழுப்பும் போது உண்டாகிற வெளிச்சம் தேவ வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை எல்லாமும் சூழ்நிலையின் அடிப்படையில் நீ எழுப்புகிற ஒரு ஒளிக்கு உண்டாகிற வெளிச்சம், அதுக்கு பேர் இருள். இப்ப இங்கேயும் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, இங்கேயும் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நீ அவருடைய வார்த்தையை பேசி உண்டாக்கண அப்படின்னு சொன்னா அந்த தூதன் வேக வேகமா முன்னாடி வரான். இதை நீ எமிட் பண்ணனா இந்த பரதேசி முன்னாடி வருது. இந்த பிசாசு என்ன பண்ணுது? கப்பு கப்புன்னு முன்னாடி வந்திருக்கு. என் நிலைமை அவ்வளவுதான், நாசமா போச்சு, ஏதோ சாபம், ஏதோ தரித்திரம், பிசாசு தொல்லை, அப்படியாக்கும் இப்படியாக்கும், குத்துத குடையுத, இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகுது? ஒரு எமிட் ஆக்குற, நீ ஒரு சவுண்டை எழுப்பிக்கிட்டே இருக்கிற. அது என்ன பண்ணுது? இதை அட்ராக்ட் பண்ணி தூக்கி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு நீ வழியை போட்டு விட்டுற. சரி பிரதர், நான் பேசவே இல்லை. அங்கேயும் பிரச்சனை. நீ பேசவே இல்லைன்னா அங்க ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆகும் பாரு. பேசவே இல்லைன்னா என்ன ஆயிருது? ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆகுது. 2 ஸ்டெப் எடுத்து வச்சோமா அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, விடாம சத்தம் எழுப்பு. அதனாலதான் வேதம் சொல்ற, இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் அப்படின்னு. ஏமே, இன்னைக்கு அவருடைய வார்த்தையை எடுத்து நாம பிரசங்கிக்க விட்டா அப்படி இல்லை. இன்னைக்கு சத்தத்தை கேளு. என்ன சொல்லுங்க? சத்தத்தை கேளு. தட் மீன்ஸ் அவருடைய என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கோ அப்படிங்குது. ஏமே, தேவன் ஒரு முறை விளம்பினார், நான் இருமுறை கேட்டேன் அப்படிங்கிறான். என்ன? ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தானே கேட்கணும். ஒருவேளை குணா குகையில இருந்து பேசியிருப்பானோ, பேசியிருப்பாரோ, மனிதர் உணர்ந்து கொள்ள இந்த மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல அப்படின்னு 3-4 தடவை விழுந்திருக்குமோ? குகையில இருந்தெல்லாம் கேட்கல. ஒரு தடவை அவர் சொன்னாரு, அதை இவன் வாயினால ரிப்பீட் பண்றான். 2 தடவை கேட்கிறேன் அப்படிங்கிறான். ஏமே, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொன்னதை நீயும் சொல்லு. அந்த என்ன ஓட்டத்தை கிரகிச்சு சொல்லு. இந்த என்ன ஓட்டத்தை எப்படி பிரதர் நம்ம கண்டுபிடிக்கிறது? அவர் எப்படிப்பட்டவர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாரம் சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா சர்ச்சிலையும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், எல்லா சர்ச்சிலையும் இல்லை. அவர் நல்லவர் என்கிற கண்ணோட்டத்தில் பேசுகிற சபையில அவருடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் என்பதை ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். நான் ஓப்பனா சொல்றேன், இதுக்கு என்ன வியாக்கியானம்லாம் நீங்க கேட்காதீங்க. அவருடைய எண்ண ஓட்டம் என்ன தெரியுமா? வனாந்தரமா இருக்கணும், வாழ்க்கைய வயல்வெளி ஆக்குறது தான் அவருடைய எண்ண ஓட்டம். ஏமே, எல்லாம் நஷ்டப்பட்டு எல்லாம் துக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கைய பூத்து குலுங்க பண்ணுகிறது தான் அவருடைய நோக்கம். அதான் அவருடைய எண்ண ஓட்டம். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா வாழ போறேன். நல்லா சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, நான் நல்லா வாழ போறேன். 4 பேரை வாழ வைக்க போறேன். நான் வாழ்ந்து இருக்க போறேன். நான் சுகித்து இருக்க போறேன். என் நாட்கள் நீடித்து இருக்கும், சமாதானமா இருக்கும், செழிப்பா இருக்கும். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். நான் தொட்டதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் தொட்டதெல்லாம் நல்லா இருக்கும். ஆமென். நான் தொட்டதெல்லாம் செழிக்கும். எல்லாம் சொல்லுங்க, தொட்டதெல்லாம் செழிக்கும். ஆமென். ஹalleluya. மை பிரதர் ஆஸ்லி ஒரு சாட்சி சொன்னாரு, சொல்லிருங்க கண்டிப்பா அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறாரு. மாறும்போது பார்த்தா எல்லா டேட்டாவையும் அழிச்சு விடுவாங்க இல்லையா? பை த கிரேஸ் ஆஃப் காட் டேக் ஓவர் பண்ண கம்பெனி ஓனரு எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவரை தூக்கி அதே இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. ஆனா டேட்டாவை அழிச்சு விட்டாங்க. பழைய கஸ்டமருடைய லிஸ்ட், அவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்கினாங்க வச்சாங்க, எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் அந்த வேலை பகிர்ந்து கொடுக்கப்படுது. ஒருத்தர் முடியாது அப்படின்ட்டாரு. இவர்கிட்ட அந்த கேஸ் வருது. நம்ம ஆஸ்லி பிரதர்ட்ட அவரு 1 day டைம் கொடுங்க, நான் எடுத்துறேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு ஓனர்கிட்ட. அவங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு. எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போதெல்லாம் தெரியல, சொல்லியாச்சு 1 dayல முடிச்சு கொடுத்துறேன்னு. உட்கார்ந்து 2 நிமிஷம் யோசிச்சிருக்காரு பாருங்க. தேவ ஞானம் உள்ள செயல்பட்டு இருக்கு.
ஆல்ரெடி நீ அதை மொபைல்ல ஆல்ரெடி எடுத்து வச்சுட்ட, இப்ப அதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சத்தம். ஏமே எடுத்து தூக்கி கொடுத்து பாராட்டு வாங்கி, தேவன் பாருங்க அவருடைய ஞானம் அளவில்லாதது. நீ எங்க ஒளிச்சு வச்ச எங்க தொலைச்சேங்கிறது முத கொண்டு கண்டுபிடிச்சு கையில தூக்கி கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நான் தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லி, உன் கால் கல்லுல இடராது, நீ வலிக்கு விழமாட்ட. உன் பக்கத்துல 1000 பேரும் உங்களோட வலது பக்கத்துல 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஆமென். நம்ம பேசுற இந்த பொருளாதார செழிப்பு, இந்த விதைப்பு அறுப்பு, இந்த கடந்த நாட்கள்ல நம்ம பேசுனது எல்லாம் நல்ல அறுவடை பண்ணி நம்ம வாயில போடுறதுக்காக இல்ல. சரியா? அதை தெளிவா புரிஞ்சுக்கிடணும். அறுத்து நம்ம வாயில போட்டு நம்ம தொப்பையை நிரப்புறதுக்காக நான் பேசல, நான் ஜலிக்கிறதுக்காக இல்ல. முதலே சொன்ன மாதிரி சில கல்தையர் சிஸ்டம் அதை மேற்கொண்டு நாம இறங்கி கவர்மெண்டாவே மாறி சில நல்ல காரியங்களை செய்யறதுக்காக தான் செழிப்பு நம்முடைய கரங்களில் வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கல்தேயரனால முடியாதது சபையினால கூடும். அதனாலதான் தேவன் இந்த சீசன்ல சபையை செழிப்பாக்க விரும்புகிறார். சபையின் கரங்கள்ல அதிகாரம் கொடுக்க விரும்புகிறார். சபையின் கரங்கள்ல பணத்தை கோடா கோடியாய் தட்ட விரும்புகிறார். ஆமென். Glorious Father. அது மட்டும் இல்ல, நெடுநாளாய் பாழாய் கிடந்த காரியங்களை எடுத்து கட்டும்படியாய் தேவன் நம்மளை எழுப்புகிறார். ஆமென். தானியேல் நாட்கள்ல ராஜாக்கு ஒரு சொப்பனம் வருது. ஜோசியக்காரங்கள் எல்லாம் கூப்பிடுறான், கல்தேயர் எல்லாம் கூப்பிடுறான். கல்தேயர், ஏன்னா அவங்க நான் சொல்ல இல்லையா, வேர்ல்டுலயே பெரிய ஞானம் உள்ள ஆட்கள். அவங்க எல்லாம் கூப்பிடுறான் பாருங்க, கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம வாழ்கிற தேசங்கள்ல சில கண்டுபிடிப்புகள் இல்ல பாருங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படி சொல்லுவாங்க, WEF. எனக்கு WWF தான் தெரியும். WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தினால நிவர்த்தி பண்ண முடியாத சில காரியங்களை நான் சொல்றேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சபை எழும்பி தீர்த்து அந்த எக்கனாமிக்ல ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ண போகுது. கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனைனா சபையில வந்து நிக்க போகுதுன்னு நான் சொல்றேன். சபையில வந்து நிக்க போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஓன்ட்ட வந்து நிக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன் கரங்களை நாடுகும். நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச அப்படிங்கறத யோசிச்சு பாரு. நாடு உனக்கு என்ன செஞ்சதுங்கிறத உற்று. இது என்னன்னா பஞ்சபாட்டு பாடுறதுனால வர்ற வார்த்தை, சரியா? இயலாமையினால வர வார்த்தை. ஆனா நீ ரியலாவே சொல்லுவே, இந்த நாட்டுக்கு என்ன வேணும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்டுக்கு என்ன வேணும் என்கிட்ட வந்து கேளு, என்கிட்ட வந்து கேளு. மாராபா ஷச்சக்கா மடரதலபா. கல்தேயரை விட பெட்டரான ஞானத்தை ஆப்ரேட் பண்ணும்படியாய் தேவன் என்ன பண்றாரு, நம்மளை அழைக்கிறாரு. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் வித்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. உன் சந்ததியை என்ன அர்த்தம்? உன் வித்து, உன்னுடைய சீட நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமென். முதல்ல சொன்ன ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் வந்து எல்லா காரியமே சீடு வடிவில் தான் ஆப்ரேட் ஆயிட்டு பண்றாரு. விதையில இருந்து தான் ஆப்ரேட் ஆகுறாரு. நோவாவின் நாட்கள்ல பெரிய வெள்ளம் வரும்போது பார்த்தா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது அப்படி இருக்கு. ஏன் மத்தவங்களாம் அப்படி என்ன, இவன் மட்டும் அப்படி என்ன பெஸ்ட் குடியாரப்பைய? உலகம் அழிஞ்சு சரியாகி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திராட்சை தோட்டத்தை நட்டி உட்கார்ந்து போதை ஏத்துறவனுக்கு என்னங்க அப்படி என்ன யோகியர் இவரு? நல்ல கவனிங்க. என்னன்னா அந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, விழுந்து போன தேவதூதர்கள் வந்து மனிதர்களோட திருமணம் முடிச்சு என்ன பண்றாங்க, ராட்சத பிறவிகளா பிறகுறாங்க. நிறைய ராட்சதர்கள் நிறைய பிறகுறாங்க. இவன் குடும்பம் மட்டும்தான் ஒரிஜினல் சீடா இருக்குது. தேவன் உண்டு பண்ணின மனிதன் என்கிற ஒரிஜினல் சீடா என்ன இருக்குது? நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்குது. இவன் தான் விழுந்து போன தேவதூதர்கள்ட்ட இருந்து பொண்ணு எடுக்கல, திருமணமும் முடியாம என்ன பண்றான், ஒரிஜினல் சீடா இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ஒரிஜினல் சீடை விட்டுற கூடாதுங்கிறதுக்காக
அவன்கிட்ட வந்து என்ன பண்றாரு, அந்த சீடை என்ன பண்றாரு, பாதுகாக்கிறாரு. எல்லா மிருகங்களையும் அழிச்சு ஜோடி ஜோடியா உள்ள சேர்த்தாருல. ஜோடி ஜோடியா சேர்க்கிறாருன்னா என்ன அர்த்தம், ஒரிஜினல் சீடை எடுத்து என்ன பண்றாரு, சேர்க்கிறாரு. அப்போ பிரதர், பொமரேனியன் நாய்க்குட்டியில 2, டாபர்மேன்ல 2 உள்ள ஏறிச்சா, இல்ல டேசன்ட்ல 2 ஏறிச்சா? இல்ல பாருங்க, அங்க நாய் மட்டும் தான் ஏறிச்சு. ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் தான் ஏறிச்சு. அது அந்தந்த ஊருக்கு டிராவல் ஆகி போகும்போது என்ன ஆகுது, அதுக்கு ஏத்த மாதிரி பாடி ஸ்கின் பிரீடு எல்லாம் பண்ணி என்ன ஆகுது, அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுச்சு. யானைன்னா என்ன பண்ணுது, ஒரு ஜோடி யானை தான் உள்ள ஏறுது. வெளியில வரும்போது ஆப்பிரிக்காக்கு சந்ததிகள் பெருகி ஆப்பிரிக்காக்கு போகும்போது ஆப்பிரிக்கன் யானை காது பெருசாயிட்டு, அப்படிதான். இப்ப என்ன பண்றாரு, சீடை தேவன் காக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தட்டையும் பேசும் பொழுது உன் சீடை நான் பிளஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உன் சீடு, உன் சந்ததி இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உன் சீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஈசாக்கு ஆபிரகாமுடைய சீடு. ஷேடோ, நிழல். ஆபிரகாம் யாரு, நிழல். பின் வருகிற தேவனுக்கு, பின் வருகிற குமாரனுக்கு முன்னாடி இருக்கிற நிழல். இந்த நிழலின் ஷேடோவுடைய சீடே பஞ்ச தேசத்துல விதைச்சு 100 மடங்கு அறுவடை செய்யும்னா, தி ஒரிஜினல் சீடு இயேசுவின் வித்தா இருக்கிறனா எவ்வளவு பெருசா இருப்போம் பார். ஆமென். ஐயோ, இதுக்கெல்லாம் எந்திரிச்சு நின்னு கையை தட்டிட்டாது பண்ணிருக்க வேண்டாமா? இயேசுவின் வித்து, நான் இயேசுவின் வித்து, இயேசுவின் வித்து, நான் இயேசுவின் வித்து. நான் சோட போக மாட்டேன். ஆமென். நான் சோட போக மாட்டேன். தாய் தகப்பன் மாரே, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆன்லைன்ல பாக்குற எல்லாருக்கும் நான் சொல்றேன், உன் பிள்ளையை குறிச்சு கவலைப்படாத. அது சோட போகாது, அது சோட போகாது, அது மழுங்கி போகாது. ஆமென். அது மழுங்கி போகாது, வேற லெவல்ல எந்திரிச்சு நிக்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்படி ஒரு தலைமுறையை தேவன் எழுப்ப விரும்பினார். அதற்கு முன்னடையாளமா என்ன பண்றாரு, ஆபிரகாமை நிறுத்தி மாடலை காமிச்சார் பாருங்க. இந்த முடிவுல தேவன் மாறவே இல்லை. என்னையும் உங்களையும் தேவன் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் தேவன் எழுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்துக்கோங்க, அமர்ந்துக்கோங்க. கையை தட்டணும்னு தோணுது, சிரிக்கணும்னு தோணுது, விசில் அடிக்கணும்னு தோணுது, ஆமேன்னு சொல்லணும்னு தோணுதுன்னா பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. ஆமென். எந்திக்கணும், துள்ளணும்னு தோணுது பிரதர், இந்த கேமராவெல்லாம் தள்ளி விடணும்னு தோணுதுன்னா என்ஜாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது இதை விட சூப்பரான கேமராவை ஆண்டவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. மாராபா ஷட்டகம் படரதலபா. நெடுநாளாய் பாழாய் கிடந்த சில காரியங்கள் எல்லாம் நம்ம எழுப்பி நின்னு கட்ட போறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு தான் ப்ராஸ்பரிட்டி, அதுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கு தான் அதிகாரம். இதெல்லாம் நம்முடைய கரங்கள்ல வருகிற சீசனா இருக்குது பாருங்க. ஆமென். ப்ராஸ்பரிட்டி, ரிசோர்ஸ், எனர்ஜி, எல்லாத்தையும் கண்டுபிடிப்புகள், ஞானம், இது எல்லாம் இந்த சீசன்ல தேவன் நமக்கு அருள விரும்புகிறார். ஏதோ பாவ மன்னிப்பு மட்டுமல்ல. பாவ மன்னிப்பு, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையா, வியாதியிலிருந்து விடுதலை கிடையாது, கிடையாது, கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் என் கணக்கிலே கிடையாது, என் கணக்கிலே கிடையாது. எப்போ உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்ததோ, எப்போ உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்ததோ அப்பவே பிளாக் அண்ட் ஒயிட் முடிஞ்ச மாதிரி. இந்த வியாதிக்காக ஜெபிக்கிறது, வேதனைக்காக ஜெபிக்கிறது தான் அன்னக்கிளியோட ரிட்டையர்ட் ஆகி போச்சு. இங்க வந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்க கூடாது. ஆமென். ரிட்டையர்ட் ஆன கோஷ்டி பாருங்க, வேற ஸ்டாண்டர்ட்ல வேற மாதிரியான ஒரு லைஃப்க்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போக விரும்புறார். உங்களுக்கு புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தையே ஊதிக்கிட்டு வச்சுக்கிட்டு, மகளே மகளே கண்ணீர் விடாதே, கர்த்தர் உனக்கு ஆறுதலும் தேறுதலும். ஐயா போதும், ஐயா ஐயா போதும். ஆறுதலும் தேறுதலுமே 5 வருஷத்துக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. போதும் போதும் போதும், சொல்லுங்க போதும் போதும். எழும்பு எழும்பு சீயோனே,
உன் தூசியை தட்டிட்டு எந்திரி, வேற லெவல்ல வாழுவோம் அப்படிங்கிறார். ஆமென். ஹalleluya. இன்னும் சகடா 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 சகடான்னு மாட்டு வண்டியிலேயே போயிட்டு இருக்க முடியாது. BMW வருவதாக, பென்ஸ் வருவதாக, ஆடி வருவதாக, ஆமென், ரோல்ஸ் ராய்ஸ் வருவதாக. ரோல்ஸ் ராய்ஸ் வருவதாக, லேம்பர்கினி வருவதாக. ஆமா, இந்த ரோட்ல ஓட்ட முடியாது. எனக்கு என்ன சும்மா இருந்துட்டு போகுது, இந்த ரோட்ல போக முடியாது பிரதர், சும்மா கடந்துட்டு போகுது. ஆமென். ஆமா, யோசேப்பு விடுதலை வந்த உடனே அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கார். ஆமென். ராஜாவுடைய 2ஆம் ரத குதிரைய முதல்ல தூக்கி கையில கொடுக்குறாங்க பாருங்க. ரதத்தை தூக்கி கையில கொடுக்குறாங்க பாருங்க, தூக்கி கையில கொடுக்குறாங்க. யாக்கோபுக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் பீட் நின்னுட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. எப்ப தெரியுமா? யோசேப்பு உயிரோட இருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே அப்படின்ட்டு வந்து தப்புன்னு ஒரு தடவை பம்ப் பண்றது என்னாச்சு, நின்றுச்சு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவனுடைய கார் தான் அப்படின்னு உயிர் வந்துட்டு, ஊரா அவனோட கார் தான் அப்படின்னு உயிர் வந்துட்டு. உன் பெத்தவங்களுடைய சரீரத்தை புஷ்டியா பார்க்க போற நீ, உன் காரே அவங்கள புஷ்டியா மாத்தும். ஆமென். ஆமா, என் பிள்ளை நல்லா இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டாலே அவங்க புஷ்டி ஆயிடுவாங்க. என் மகா நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க சுகர் பிரஷர் எல்லாம் நார்மல் ஆயிரும். பூரா பிரஷரும் நம்ம தானே கொடுக்கும். ஆமென். நான் சொல்றேன், யோசேப்பினுடைய வாகனங்கள் கையில பாக்குற மாதிரி சீக்கிரத்துல உன் கையில வாகனங்களை உன் பேரண்ட்ஸ் பார்க்க போறாங்க. பேரண்ட்ஸ் பார்க்க போறாங்க. மாராபா ஷாட்டா கம்படரதா. ஆமென். இதெல்லாம் பேசும்போது சில 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 பழைய பாடாத்திகளுக்கு புரியாது, எதிர்க்கும், ஏதாவது பேசும். எப்ப பாரு பிராஸ்பரிட்டி பிராஸ்பரிட்டிங்க, எப்ப பாரு செழிப்புங்க அப்படின்னு. அது சிலதுக்கு புரியாது பாருங்க. ஏன்னா அதுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டதான்னா நிச்சயமா அபிஷேகம் பண்ணப்பட்டதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்தந்த சீசனுக்கு சில அபிஷேகம் இருக்குது பாருங்க, அதை சொல்லி என்ன பண்ண வேண்டியிருக்கு, உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு. பட் அதுவே வாழ்நாள் சீசன் கிடையாது. எப்ப பாரு காடை வரட்டும் கையை தூக்கிட்டு இருக்குது சீசன் கிடையாது. உண்மையான சீசன் என்ன? நீ காடைய என்ன பண்ணு, ஃபார்ம் பண்ணு, நீ அதை பொறிக்க வை, அது உன் காடைகள் பெருகட்டும் அப்படிங்கிறது தான் திட்டமா இருக்குது. கரிசோறு கிடைக்குமான்னு வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது பாருங்க. சிலது என்ன பண்ணிருச்சு, அப்படி நடக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் யாருன்னா சவுல் மாதிரி உள்ள ஆட்கள். அவன் குப்பியிலிருந்து எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்படுறான். ஆனா தாவீதோ கொம்பிலிருந்து என்ன பண்றான், எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்படுறான் பாருங்க. கொம்பிலிருந்து எண்ணெய் ஊற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன குப்பியிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பார்த்தா கொஞ்சம் கடுப்பு ஆமா, கொஞ்சம் கடுப்பு ஆமா, கண்டுக்க கூடாது. நம்ம ஹானர் பண்றோம், ஆனா அவனுக்கு இதை ஹானர் பண்ண தெரியல, அதனால அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்களையும் ஹானர் பண்றோம். எப்படி தாவீது வாட் எவர் இட் இஸ், சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அவன் மேல கைய வைக்க மாட்டேன். ஆனா அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான். யாரு? சவுல் என்ன பண்றான், தாவீதுக்கு அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்றேன், எந்த அம்பும் இந்த கொம்புக்கு முன்னாடி நிக்க பலனற்று போகும். ஆமென். எந்த அம்பும் இந்த கொம்புக்கு முன்னாடி நிக்க பலனற்று போகும். அது எவ்வளவு பெரிய ராணுவமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செழிப்பாகிறத தடுக்க முடியாது, நான் நல்லா இருக்கிறத தடுக்க முடியாது, நான் பல பேரை வாழ வைக்கிறத தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் நல்ல வாகனங்கள்ல போறத தடுக்க முடியாது, நான் நல்ல உடுத்துறத தடுக்க முடியாது, எனக்கு தொடர்ந்து ப்ரமோஷன் வர்றத தடுக்க முடியாது, என் குடும்ப சமாதானத்தை கெடுக்க முடியாது. இதெல்லாம் பயந்து ஓடல, மனுஷனுக்கு பயந்து ஓடல. அப்சலோமுக்கு பார்த்து ஓடுறான், சவுலை பார்த்து ஓடுறான் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பயந்ததுனால ஓடல, கர்த்தருக்கு பயந்ததுனால ஓடுறான். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், மனுஷனுக்கு பயந்து ஓடல, கர்த்தருக்கு
பயந்து ஓடுறான் பாருங்க. அந்த தாவீது சொல்றான் சங்கீதம் 112 எடுங்க பார்க்கலாம். வேற லெவல் ஆளு தாவீது. நியாயப்பிரமாணத்துல இருந்தே கிருபையை கண்டுபிடிக்கிற ஆளு. இன்னைக்கு நியாயப்பிரமாணமா கிருபையா? நீங்க போற சர்ச்சில் கிரேஸ் பேசுவாங்களா லா பேசுவாங்களா அப்படிங்கிறாங்க. போய் சொல்லுங்க எங்காலு லாலையே கிரேஸ் பேசுவாரு அப்படின்னு. எங்கால லாலையே கிரேஸ் பேசுவாரு. ஏன்னா அவர் தாவீது மாதிரி அப்படின்னு சொல்லிருங்க. தாவீது அப்படிதான் பேசாம பாருங்க. உங்களுடைய கற்பனைகள் எனக்கு ஜீவனா இருக்கு அப்படிங்கிறான். சவுலுக்கு அப்படி இல்ல, கற்பனை காண்டா இருக்கு. கற்பனையை கை கொள்றது அவனுக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு பாருங்க. தாவீது அப்படி இல்லை, அப்படி சொல்றான் பாருங்க. உங்களுடைய கற்பனைகள் எனக்கு ஜீவனா இருக்கு அப்படிங்கிறான். அதுல கூட கிரேஸை கண்டுபிடிச்சதுனாலதான் ஹோலி பிளேஸ்ல இருக்கிற அப்பத்தை எடுத்து சாப்பிடும் போது எல்லாரும் கேக்குறாங்க, ஐயோ இது உள்ள கடந்து எடுத்தியா அப்படின்ட்டு. போயா போயா, அவர் இருதையும் எனக்கு தெரியுமியா, என் பசியை ஆற்றுறதுலதான் அவர் இருக்காரு அப்படிங்கிறான். ஓடியாவது போடியாவதுன்ட்டான். ஓடியாவது ஓடியாவது அவன் வயிறு பசியில இருந்துகிட்டு இருக்கான். நீ வேற அவரை தெரியும்டா எனக்கு அப்படின்ட்டான். அவரை தெரிஞ்சவன் கற்பனைகளை கூட கிருபையா தான் பார்ப்பான். அவரை தெரிஞ்சுட்டா கற்பனைகள் கூட ஜீவனா இருக்கும் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க அவரை அறியணும். இன்னைக்கு நான் சொல்ல வந்தது இதுதான். உன் சீடு உலகத்துல இருக்கிற எந்த சீடை பாக்கிலும் அது பலத்து இருக்கும். ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்களே. உன் சீடு உலகத்துல இருக்கிற எந்த சீடை பார்க்கிலும் பலத்து இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஓங்கி வளரும், இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். அதோடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அதோடைய பலன் காண்டா மிருகத்துக்கு ஒத்து இருக்கும். அது சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உன் காதுல விதையை குறித்து விழுந்துட்டே இருந்து பத்தியா வார்த்தை. இந்த விதையை குறித்து வெளிச்சம் உனக்கு வந்ததுனால உன் விதை, உன் வித்து, உன் சந்ததி இந்த பூமியில பலத்து இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சொல்லல, கட்டளையை பார்த்து லவ் யூன்ட்டான். கட்டளைக்குள்ள இருந்து கூட கிரேஸ பாக்குறான் பாருங்க. அது கட்டளை அப்பா என்ன இன்பமா இருக்கு அப்படிங்க. இன்பமா இருக்கிறது ஐயா. கட்டளையை பார்த்து சொல்றான் பாருங்க, அது எனக்கு ஜீவனா இருக்குது அப்படிங்கிறான். சொல்றான் 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்படும். நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு சாபம் தலைக்கு மேல இறங்கிட்டுன்னு தயவு செய்து நினைச்சிடாத. தயவு செய்து நினைச்சிடாத. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய சத்தமா இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், ஓ சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நல்லா சொல்லுங்க, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பலத்திருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாம் 6 பேக் வச்சிட்டு இருக்குமா? எல்லாம் போய் வெயிட் எடுத்து 100 கிலோ தலைக்கு மேல தூக்கி தம்புல்ஸை தூக்கி பின்னாடி போட்டு அப்படி எதுவும் பண்ணுமா? இல்ல. பலத்திருக்கும் மீன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். அது சொன்னாலே நடக்கும் அப்படிங்கிறாரு. பலத்திருக்கும்னா என்ன? இன்ஃப்ளூயன்ஸான பர்சனா இருக்கும். அது ஐயோ, நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்க சந்ததியின் உடனே பிள்ளைக்கு போயிட்டீங்க. கரெக்டா? எத்தனை பேர் பிள்ளையை குறிச்சு அப்படி யோசிச்சீங்க? என் பிள்ளை அப்படின்னு யோசிச்சீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களே. நீங்க உங்க பிள்ளைகிட்ட இருந்து போக கூடாதுங்க, உங்ககிட்ட இருந்தே வரணும். நீ பலத்திருப்பாய். ஐயோ, நீ பலத்திருப்பாய். மறுபடியும் சொல்றேன், நீ பலத்திருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சொல்லுங்க, நான் பலத்திருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன்.
சீடு. நான் முதல்ல சொன்னேன், நீ யாரு? ஷேடோ கிடையாது, நீ கிறிஸ்துவினுடைய சீடு. ஆமென். அவர் ஒன்னே பார்த்தான் சொல்றாரு. அவருடைய கற்பனைங்கிறது யாரு? இயேசுதான் அவருடைய கற்பனை இல்லையா? இயேசுனுடைய கற்பனையில, பிதாவினுடைய கற்பனையில பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாக்கியவான். எத்தனை பேர் இயேசுல பிரியமா இருக்கீங்க? நீ பாக்கியவான், நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கிறிஸ்துவின் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன், ஐயோ அவன், அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இது கிறிஸ்துவினால் உண்டான நீதி இந்த இடத்துல சொல்லல. சரியா? இந்த இடத்துல கிறிஸ்துவினால உண்டான நீதியை சொல்லல. அப்ப என்ன நீதியை சொல்லுது பிரதர் அப்படின்னா, நம்ம விதைப்பும் மறுப்புங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரத்துல பார்த்தோமா? பாபு இந்த ஆம்பிளிஃபைட்ல எடுமா. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கலாம். அடுத்த வசனம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதின்னு வருது பாத்தியா? இந்த நீதியை தான் அங்க சொல்லி இருக்குது. ஆமென். எப்படி பிரதர் சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஏன்னா அடுத்து சங்கீதம் 112ல கீழே நீ 9வது வசனத்தை வாசிச்சனா தெரியும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்னு பின்னாடி சொல்லி இருக்குத. அந்த நீதி 2 கொரிந்தியர் 9:8ல சொல்ற நீதி, இங்க 1:12:3ல சொல்லி இருக்கிற நீதி எல்லாம் ஒரே நீதி. எந்த அளவுக்கு உன் நீதி பெயர் பெற்றிருக்க போதுன்னா, நீ வாரி இறைச்சி, வாரி இறைச்சி, வாரி இறைத்து, வாரி இறைச்சி, வாரி இறைச்சி. ஆனா இது சப்பமேற்று வேதம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி, அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்கும். சாகர தருவாயில கூட உன்னை பத்தி பேசிட்டு தான் போவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் மட்டும் எனக்கு தரலண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? கிளம்புவாங்களாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான்? உன் நீதி நிற்கும். என்ன காரணம்? என்ன? நான் அவருடைய வித்து. ஆமென். நான் அவருடைய வித்து. எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருடைய வித்து. ஆம்பிளிஃபைட்ல வந்திருக்குதாமா? எப்படி வந்திருக்குது? God is able to make all grace, every favor and earthly blessing, earthly blessing, earthly blessing, earthly blessing, earthly blessing. மங்குனி அமைச்சர்களே, இதை எதிர்த்து பேசுகிற மங்குனி அமைச்சர்களுக்கு நான் சொல்றேன், நல்லா கேளு, நல்லா பாரு. earthly blessing. ஆமென். செத்தா மேல போய் blessing இல்ல, earthly blessing, earthly blessing, earthly blessing. வாசிமா. ஆஹா ஆஹா. ஏய், come in abundant to you. Hallelujah. Come in abundant to you. இது பெரிய அளவுல வரும் அப்படிங்கிறார். பெரிய அளவுல வரும். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய அளவுல வரும்.
காஸ்ட்லி பிளெஸிங், அதுவும் அபண்டன்ட்டா என் கைக்கு வரப்போகுது. ஆமென். அடுத்துமா so that வெயிட், அப்படி வாசிக்காத ரச்சா, நிறுத்தி சத்தமா போடு. அதெல்லாம் all the circumstances சொல்லு. always under all circumstances regardless of the need. எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் நீ நீடோட இருக்க மாட்ட, நீ தேவைன்னு உன்னோட இருக்க மாட்ட. அது வெளியில மழை பெய்யுது, பெய்யல, வெயில் அடிக்கல, எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் நீ ஒரு நீடோட இருக்க மாட்ட, ஒரு நீடோட இருக்க மாட்ட. You have complete sufficiency. Have complete sufficient. Amen. நீ தன்னிறைவு பெற்றவனா இருப்பையா? எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் நீ தன்னிறைவு பெற்றவனாய் இருப்பாய். அப்படிங்கிறது, நீ தன்னிறைவு பெற்றவனாய் இருப்பாய். புரியுதா உங்களுக்கு? புரியலனாலும் மண்டையாட்டுங்க, நான் புரிய வைக்கிறேன். நீ சேரிட்டி ஒர்க்க முதற்கொண்டு அபண்டன்ட்டா செய்வ அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேரிட்டி ஒர்க் கூட அபண்டன்ட்டா செய்வ, சேரிட்டி ஒர்க் கூட அபண்டன்ட்டா செய்வ. ஆமென். அதுல பிராக்கெட்ல போய் என்ன போட்டிருக்கு? ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ் கீழே போட்டிருப்பான் பாரு, ஆம்பிளிஃபைட்ல எடுத்தானா. சங்கீதம் 112 இருந்து கொண்டு வந்து எங்க போடுறான்? 2 கொரிந்தியர்ல வைக்கிறான் பாருங்க. ஆமென். அந்த நீதி எங்க சொல்லிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே கர்த்தருடைய சீடா இருக்கிறேன், நானே பிதாவினுடைய சீடா இருக்கிறேன். ஏன் சந்ததி எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன்னு இதை சொல்லிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. 4வது வசனம் பாருங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஒரு மனுஷன் சீடு தான் ஒரு சீடுங்கிறத உணர்ந்து அவன் சீடுக்கு மேல ஒரு மரியாதை வச்சு அவன் சீடை எடுத்து விதைக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா, இருளா இருந்தா கூட அவனுக்கு மட்டும் பர்டிகுலரா வெளிச்சம் வருமா? இருளாவே இருந்தாலும் கொடுக்கிற குணம் உள்ளவன, கொடுக்கிற குணம் உள்ள இருக்கிறவன் ரொம்ப நாளா இருள இருக்கவே முடியாது, ரொம்ப நாளா இருள இருக்க முடியாது. ஏன்னா உதார குணம் வெளிச்சத்தை ஈர்க்கும் வல்லமையுடையது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கொடுக்க ஆரம்பிச்சான்னா வெளிச்சத்தை ஈர்க்கிற வல்லமை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். பாருங்களேன், இயேசு பாருங்க எவ்வளவு இருள்ல இருந்து வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசுடைய அம்மா அப்பா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாங்க. சரியா? அவங்க ராஜ பரம்பரையில இருந்து வந்தாலும் யூதா கோத்திரமா இருந்தாலும் என்ன பண்ணாங்க? கஷ்டப்பட்டாங்க. தாவீதின் வம்சத்துல இருந்து வந்தாலும் கஷ்டப்பட்டாங்க பாருங்க. இப்ப இயேசு பிறந்துட்டாரு. இப்ப போய் பலி செலுத்துறதுக்கு போறாங்க பாருங்க. அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி பலி இருக்குது. புறா, ஆடு, மாடு, இதெல்லாம் என்ன அவனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, அவன் எவ்வளவு ரிச்சா இருக்கானோ அதை பொறுத்து என்ன பண்ண வேண்டியிருக்குது. ஆனா வெளிச்சம் இல்லாததுனால இவங்க அம்மா அப்பா பாருங்களேன், காட்டுப்புறாவை கூட்டு போறாங்க. காட்டுப்புறா கஷ்டப்பட்டவன் பண்ற பலி இல்லையா? இயேசு பிறக்கும் போதே காலில் வந்து தங்கத்தை டன் டன்னா வச்சுட்டு போயிருக்கிறாங்க, பொக்கிஷத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா கூட பழக்க தோஷத்துல இந்த ரெண்டும் என்ன பண்ணுது? போய் புறாவை கொடுக்குது. இவ்வளவு இருளான பேரண்ட்ஸுக்கு மத்தியில
இவர் வெளிச்சமா இருக்கிறதுனால இவர் பாதத்திற்கு கீழே தங்கம் கொட்டுன்னு கொட்டுது. ஏமே, ஏன்னா இவர் கர்த்தருடைய வித்து, இவர் சீடு வேற, அதனால இருள இவருக்கு வெளிச்சம் உதிக்குது பாருங்க. இவருக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். உன் பேரண்ட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா நீ இந்த வித்தா இருக்கிற பட்சத்தினால, நீ விதைக்க பழகினதுனால இருளிலே உனக்கு வெளிச்சம் உதிக்கும். இருள உனக்கு வெளிச்சம் உதிக்கும். ஆமென். சொல்லுங்க, எனக்கு எப்பவுமே வெளிச்சம் இருக்கும். நல்லா சொல்லுங்க, எனக்கு எப்பவும் வெளிச்சம் இருக்கும். நல்லா சொல்லுங்க, எனக்கு எப்பவும் வெளிச்சம் இருக்கும். ஆன்லைன்ல பாக்குற சொல்லுங்க, எனக்கு எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். எனக்கு எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். எனக்கு எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். இருளிலே வெளிச்சம் உதிக்கும் பாருங்க. 12:5 இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப டேஞ்சரான வசனம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது. ஏன்னா நம்ம கடனை எதிர்த்து பேசிட்டு இருக்கோமா, சில அதிமேதாவிகள் இப்படி வந்து சொல்லும். வசனத்தை பாத்தீங்களா பாஸ்டர்? இறங்கி கடன் ஒருத்தன் கொடுக்கணும்னா ஒருத்தன் வேங்க தானே செய்யணும். அந்த வேங்குற ஆளா நான் இருந்துட்டு போறேன். வியாக்கியானத்துல தீய வைக்க, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அப்ப தேவன் கடனுக்கு எதிரானவர் அல்ல தானே? இல்லன்னா அப்படி பேசியிருக்க மாட்டார்ல பிரதர். எந்த அளவுக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீயோ அபின் கஞ்சா அடிக்க மாட்டாய், ஆனால் அபின் கஞ்சாவை சப்ளை பண்ணுவாய்னு சொன்ன அளவுக்கு எடுக்கான். எதை எடுக்கணுமோ அதை மட்டும் எடு. நீ கடன் கொடுக்கிறவனா இருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு தான் சொல்லி இருக்கு. எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம என்ன பண்ணிடுறது, தாறுமாறா எடுத்துறது பாருங்க. இல்ல இல்ல, எல்லாரும் சொல்லுங்க கடன் அருவருப்பு. நல்லா சொல்லுங்க, கடன் அருவருப்பு. கடன் வாங்க மாட்டேன், கடன் என்னுடைய திட்டத்திலே கிடையாது. ஏமே, யாருன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சிலரு. டாக்ஸுக்காக பிரதர் அப்படிம்பாங்க. ஸ்லாப் என்ன பண்ணிடுது, அதை தாண்டி போறதுனால டாக்ஸ் ரிடக்ஷனுக்காக நாங்க வந்து அதை இஎம்ஐ போட்டு அதை இன்வெஸ்ட்மெண்டா மாத்தி ஆனா பூனு அடிச்சு விடுவாங்க பாருங்க. அது வந்து கடனுக்கு நான் பிடிபட்டவன் அல்ல, ஐ எம் எலிஜிபிள், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு, ஆனா கடன்ல நான் பிடிபட்டவன் அல்ல, கடனுக்கு நான் அடிமையானவன் அல்ல, கடன் என்னை ஈர்த்து கொண்டு போகல, நான் கடனை கையாளுதேன், எனக்கு டாக்ஸ் ப்ராப்ளம், அதனால இந்த அமௌண்ட் என்ன பண்றேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சு அப்படி இப்படி டேலி பண்ணிடுறேன். இப்ப நான் சொன்னது யாருக்காவது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறவங்க, ரெகுலரா அதையே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும், சிலருக்கு புரியாது பாருங்களேன். புரியாத நீங்க பாக்கியவான்கள். புரிஞ்ச நீயே தயவு செய்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கடனை வாங்காத. ஏன் டாக்ஸ்ல கவர்மெண்ட் வாழ்ந்துட்டு போகுது. ஹல்லேலூயா, ஆமென். என் துட்டுல நிறைய பேர் நல்லா இருந்துட்டு போறான். சொல்ற ராயனுடைய ராயனுக்கு கொடு அப்படிங்கிறாரு. அதை போட்டு இமிக்கிட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காத. சில ஸ்லாப் இருக்குது, 10 லட்சம் ரூபா ஸ்லாப் என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 12 லட்சம் ரூபா ஆனிச்சுன்னா இன்கம் 12 லட்சம் ரூபா காட்டினா டாக்ஸ் போட்டுருவாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணிடுறது, 12 லட்சம் ரூபா காட்டுறதுக்கு பதிலாக 10 லட்சம் ரூபாயா காட்டி டாக்ஸ் ரிடக்ஷன் பண்றது. 2 லட்சம் ரூபா லோன் இருக்கு, அதனால எனக்கு 10 லட்சம் தான் வருமானம், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன் இப்படி ஏன் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? ஆண்டவர்கிட்ட சொல்லி 10 லட்சம் போதும்னு சொல்லிரு. அதுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்க. கடன் வாங்காதிருப்பாய். நல்ல கையை தட்டி வாங்க. கடன் வாங்காதிருப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். கடன் வாங்காதிருப்பாய். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற தெரியுமா? ஏன்னா தரித்திரனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படும். நீ எவ்வளவு ஞானவானவன் இருந்துட்டு போ, ஆனா காசு உன் கையில இல்லைன்னா ஞானம் அசட்டை பண்ணப்படும். ஞானமுள்ள ஒருத்தன் இருக்கிறான், பேசி கவர்மெண்டே வேற லெவலுக்கு ஆக்கிட்டான். 2 பெரிய நாட்டு ராஜா ஒரு சின்ன நாட்டுல படையெடுத்து வந்துட்டான், கோத்தலம் போட்டு வந்து நிக்கான். இந்த ஞானவான் இருக்கானே, இவன் போய் நின்று பேசி பஞ்சாயத்து பண்ணி ஐயா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நாட்டையே காப்பாத்திட்டான். ஆனா திரும்ப என்ட்ரி பண்ணும்போது பைபிள் எப்படி திரும்ப என்ட்ரி பண்ணுது, அத அந்த ஞானவானை எல்லாரும் மறந்தார்கள்னு போடல.
அந்த தரித்திரனை எல்லாரும் மறந்தார்கள் இருக்கு. நீ இந்த உலகத்துல உன் பேர் நிலைச்சிருக்கணும்னா நீ கொடுக்கிறவனா இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்னை தெரசா ஏதோ கொடுத்துக்கிட்டே இருந்தது பாருங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தது, பேர் இன்ன வரைக்கும் நிலைச்சிருக்குது. அல்லது ஹிட்லரா இருக்கணும், எல்லாருக்கும் பெயினை கொடுத்துக்கிட்டே இருந்தான் பாருங்க, இன்ன வரைக்கும் நிலைச்சிருக்கான். ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இரு. நல்லவைகளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆமென். 6வது வசனம் பாருங்க, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். புரியுதா உங்களுக்கு? நித்திய கீர்த்தினா யாரு? யார் இந்த கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கீங்களா? கீர்த்தினா என்னங்க? பேரு, பேர் இல்லையா? நித்திய கீர்த்தி அப்படின்னு சொன்னா இப்படி வாரி இறைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறவன் சாகவே மாட்டாங்க. என்னன்னைக்கு அவன் பேர் நிலைச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மாராபா ஷாதாகாம் படரதலபா மால்படரபா ஷாதாகாம் படரதலபா. 2000 வருஷம் கழிச்சும் ஷேடோவை இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோமே. ஆபிரகாம் ஆமென், கொடுத்தவன் இல்லையா? தன் பிள்ளைய கொடுத்தவன். ஒரு தடவை கொடுத்தான் பாருங்க, இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ கொடுக்கிறது இன்னும் 2000 வருஷம் கழிச்சு பேசப்படும். ஆமென். 2000 வருஷம் கழிச்சு பேசப்படும். எந்த அளவுக்கு நீ இது உன் மனதுல தங்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கன் நல்லா இருக்கும் போது கூட நீ எரிச்சல் ஆகாத அப்படிங்கிறாரு சங்கீதம் 37. சரியா? துன்மார்க்கன் நல்லா இருக்கும் பொழுது என்ன பண்ணாத, நீ எரிச்சல் ஆகாத. ஏன்னா அதுக்கு பின்னாடி உள்ள வசனம்லாம் சொல்லுது, நீதிமானுடைய சந்ததி எவ்வளவு தூரம் பெருசாகும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நீ மன விசாலத்தோட என்ன பண்ணு, இந்த செழிப்ப நாடு அப்படிங்கிறார். இந்த செழிப்ப வாசி, என்ன பண்ணு, அத நீ சுதந்திரிச்சுக்கோ அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். Glorious Father, glorious Father. ஒரு சின்ன பையனுடைய கனவுக்காக தேவன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போறார் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு என்கிற ஒரு சின்ன மனுஷனுடைய சொப்பனம், இதெல்லாம் ட்ரீமா செட் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? வாரி இறைக்கிறது, கொடுக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு கனவாய் உங்களுக்கு உங்கள் இருதயத்துல தங்கட்டும். கனவாய் கடந்து போயிடக்கூடாது. ஐயோ, அந்த கனவை சொல்லல, அப்துல் கலாம் சொன்ன கனவை நான் சொல்லிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு இருக்கும் போது வருமே அந்த கனவு. இது ஒரு கனவா சொன்னங்க. ஏன்னு சொன்னா, யோசேப்பு என்கிற ஒரு சின்ன பையனுக்கு உண்டான கனவுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையே பட்டினி போட்டார. அவன் சொப்பனத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் சொல்றேன், உன் சொப்பனம் நிறைவேறதுக்கு எங்கனாலும் உண்டாகும் ட்ரை கண்டிஷன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். We are not in the game. எல்லோரும் அவருடைய கையில் பொம்மலாட்ட பொம்மைகள், அவர் நாடகம் ஆடுகிறார், நாம் எல்லோரும் நடிகர்கள் அப்படிங்கிற கேனத்தனமான தத்துவத்தெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்க தயவு செய்து. சிலர் நம்மளோட தொடர்புல இருக்கிற ஆட்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து அப்படி கொன்னுடலாமான்னு வருது. உனக்கு புரியுதா? என்னத்தை தான் கத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க, எனக்கு புரியல அப்படின்னு வருது பாருங்க. நேர்ல கூப்பிட்டு கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு. நம்மளோட வயசுல கூட வேற இருக்காங்க. போசுக்குன்னு என்னத்தையாவது ஒண்ணு கணக்கா ஒன்னா சிஎம் விஜய் சொன்ன மாதிரி நல்லா வாயில வருது. தயவு செய்து இப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்க, இந்த தத்துவங்கள் எல்லாம் வைக்காதீங்க. உங்களுடைய அடையாளத்தையே நீங்க மறந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? இல்ல, உன் அடையாளம் என்ன? உன் அடையாளம் என்ன? நீ தேவனுடைய விளையாட்டு பொம்மை அல்ல, நீ ராஜ்யத்தின் பிரதிநிதி. ஆமென். வெரி சீரியஸ் மேட்டர். ஜீசஸ் இஸ் தி கிங். இயேசு என்னுடைய ராஜா, நான் ராஜ்யத்தின் பிரதிநிதி. பொம்மலாட்டம் நடக்கல, கேம் நடந்துகிட்டு இல்ல, கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். தேவனுடைய ராஜாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அல்ப காரியத்துக்கு சொற்ப காரியத்துக்கு போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு முட்டிட்டு மோதிக்கிட்டு தத்துவத்தை நம்பிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தீவிரப்படுங்க. ஆமென். தீவிரப்படுங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும் விதைக்க, என்ன வந்தாலும் விதைக்க, என்ன வந்தாலும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, என்னையே கொடுங்க. ஆமென்.
என்னையே நான் தரேன் டாடி, என்னையே நான் தரேன் டாடி, என்னையவே நான் தரேன் டாடி. எழும்பி வந்துருங்க. ஹalleluya. வெரி சீரியஸ் மேட்டர் பாருங்க. ஜீசஸ் இஸ் மை கிங். ஹalleluya. ஓகே, ஆமோஸ் 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மீதுலாம் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. நியாய தீர்ப்புக்கு நீங்கள் சிலருக்கு புரிஞ்சுட்டு சிலர் அப்படி என்ன நல்லா தானே இருந்தான் அப்படி. ஆமோஸ் 9வது அதிகாரம் 11. ம் 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 ம். பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதுதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். பாழானதை எடுத்து கட்டும்படிக்கு தேவன் நம்மளை எழுப்பி இருக்கிறார். அதற்குத்தான் இந்த ப்ராஸ்பரிட்டி வருது. தாவீது 112 இருந்த அந்த தாவீது விழுந்து போச்சு, விழுந்து போச்சு. வாரி இறைச்சிங்களா? யாராவது ஏழைகளுக்கு கொடுத்தீங்களா? பல நாடுகளுக்கு கடன் கொடுத்தீங்களா? அதுல இருந்து என்ன தெரியுது? சங்கீதம் 112 பெண்டிங்ல இருக்கு. இப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் எடுத்து கட்டுவேன். இது பாழானதை எல்லாம். ஆமென். ஆஹா, பாத்தீங்களா? நான் சொன்னேன் ஒரு நியாய தீர்ப்பு வருதுன்ட்டு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதான். அந்த நாள்ல தாவீதினுடைய கூடாரத்தை ரீஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். இது prophetic word, restoration. Restoration. Restoration is coming. Restoration is coming. Restoration is coming. Restoration is coming. Amen. அடுத்துமா. ஆஹா. சுக்கு நூறா உடைஞ்சதெல்லாம் திரும்ப எடுத்து கட்டப்படுது. ஹalleluya. நொறுங்கினது, பீஸ் பீஸ் ஆனது எல்லாம் திரும்ப எடுத்து கட்டப்படுது. நொறுங்கினது, உடைஞ்சது எல்லாம் ரீக்ரியேட் ஆகுது. ஆமென். I will repair the holes in the room. Roof. Okay. Replace the broken windows. இல்ல சொல்லுங்க, எல்லாம் திரும்ப ரீஃபிக்ஸ் ஆக போகுதுங்க. ஹalleluya. அப்படியே எழுந்து நிற்போம், அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாம் ரீஃபிக்ஸ் ஆக போகுது. இருக்கு வாசிக்க எல்லாம் ரீஃபிக்ஸ் ஆக போகுது. நல்லா சொல்லுங்க, எல்லாம் ரீஸ்டோர் ஆக போகுது. எல்லாம் பழுது பார்க்க போகுது. எல்லாம் ரீஃபிக்ஸ் ஆக போகுது. அடுத்து வாசிமா. I will be strong again. Hallelujah. மனசு உடைஞ்சு போனவங்க, நொந்து போனவங்க, பல காரியங்களால ஏமாந்து போனவங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க, I will be strong again. நல்லா சொல்லுங்க, I will be strong again. 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 Every broken will be fixed. Hallelujah. Hallelujah. அடுத்துமா. தாவீதின் மக்கள் அவங்க எதிரியை பார்த்து பயந்து ஓடல, எதிரியை அழிக்கும்படி எதிர்த்து ஓடினார்கள். ஹalleluya. அதைத்தான் நான் திரும்ப எடுத்துக்கட்டுமே அப்படிங்கிறாரு. நீ எதற்கும் இனிமே பயந்து ஓட மாட்ட. நீ உன்னைய பார்த்து நிறைய பயந்து ஓட போகுது. ஹalleluya. உன்னைய பார்த்து நிறைய பயந்து ஓட போகுது. ஆமென். சிம்பிளா சொல்றேன், உன்னைய சிறையாக்குனதை நீ சிறையாக்க போற. ஆமென். ஹalleluya. ஆமென். இதெல்லாம் ரொம்ப சூப்பரா சீக்கிரமா நடக்க போகுது அப்படிங்குது. ஹalleluya. ஆக்சுவலி அது 13வது வசனம் நான் வாசிக்கணும்னு நினைச்சேன், தம்பி முந்திக்கிட்டான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க 13 சரியா? 9
13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்துனா உங்களுக்கு புரியுதா? ஒருத்தன் விதைச்சிக்கிட்டு இருக்கான், விதைச்சி அது வளர்ந்து வரணும், அது அறுவடை ஆகி வந்த உடனே திராட்சை பழத்துக்காரன் வந்து வாங்குவான். வாங்கின உடனே அவன் இருந்து அது வந்து என்ன பண்ணும், ஃபேக்டரிக்கு போகும் இல்லையா, ஆலைக்கு போகும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு டைம் இருக்கு. இது விதைக்கணும், இது வளரணும், அவன் வாங்கணும், அதை கொண்டு போய் அங்க கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இது சோ ஃபாஸ்டா நடக்கும்னா என்ன அர்த்தம்? இதுல இருக்கிற டைமை தூக்கிட்டேன் அப்படின்ட்டாரு. இவன் அறுவடை பண்றதுக்குள்ள அவன் வந்துருதான், அவன் வர்றதுக்குள்ள அறுவடை ஆயிருது, அதுக்குள்ள இவன் வந்துருனா இதுக்குள்ள மறுபடியும் அறுவடை ஆயிருது. விதைக்கிற காலத்துல இருக்கனா இல்ல அறுவடையின் காலத்துல இருக்கனான்னு தெரியாத அளவு விதைக்கிற காலத்துல இருக்கனா இல்ல அறுக்கிற காலத்துல இருக்கனான்னு தெரியாத அளவுக்கு தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆமென். Things are going to done so fast. ஹல்லேலூயா. எல்லாம் வேகமா நடக்க போகுது. எல்லாரும் சொல்லுங்க, வேகமா நடக்க போகுது, வேகமா நடக்க போகுது. மாராபா ஷாட்டாகாம் படரதலபா. ஆமென். இன்னும் நிறைய இருக்குது, கண்டினியூ பண்ணுவோம். How many of you blessed today? நிச்சயமாவா? ஆன்லைன்ல ஓட வருமா? வாவ், glorious Father. நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. இந்த இடம் நீர்வளம் மிகுந்ததுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் உண்டுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயா 32 சொல்லி இருக்குது, உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி வரும். அந்த ஆவி வர்ற வரைக்கும் வனாந்தரமாவே இருக்கும். அந்த ஆவி வரும் மட்டும் வனாந்தரம் அப்படி இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பின்போ வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். அந்த வனாந்தரத்துல நியாயம் இருக்கும், அந்த வயல்வெளியில நீதி இருக்கும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையும் உன்னுடைய இடத்துல இருக்கும், சமாதானம் உன் இடத்துல இருக்கும். ஆமென். நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு. இஃப் யூ பிலீவ் இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் உண்டு, இந்த இடம் நீர்வளம் பொருந்திய இடம்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க விதைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நான் ஒரு சீட் அப்படின்னு உணர்ந்தவங்க நீங்க விதைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இருளிலே எனக்கு வெளிச்சம் உதிக்கும் நம்புறவங்க நீங்க விதைக்கலாம். Glorious Father. செம்மையானவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்புகிற நீங்கள் விதைக்கலாம். நான் நிற்கிற பூமி நிலகுலைஞ்சு போனாலும் அழிஞ்சாலும் என்னுடைய வித்து ஒருபோதும் சோட போகாதுன்னு நம்புறவங்க விதைக்கலாம். என் சந்ததி பூமியில பலத்திருக்கும், இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும் நம்புறவங்க நீங்க விதைக்கலாம். Thank you Lord. இவர்கள் விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. வர்த்திக்க பண்ணுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்ய மாட்டேனோ என்று இதனால சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும் பொருட்டு கொடுத்திருக்கிற இவர்களுடைய கரங்கள் பெரிதாகட்டும் டாடி. வாசித்தபடி அபேடன்ட் உண்டாகட்டும் டாடி. சேரிட்டிக்கே அபேடன்ட்டா கொடுக்கிற அளவுக்கு, வாரி இறைக்கிற அளவுக்கு எர்த்லி பிளெஸிங்னால நிரப்புங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மீட்டிங்ல அந்த வேற ஆவி இது உங்களை நிரப்பும். கோடிகளை சம்பாதிப்பது எளிது, சர்வ சாதாரணமாய் நானும் என் சந்ததியும் கோடிகளிலே புரளுவோம். ஏமே முதல்ல எடுத்த உடனே சில கவுண்ட் பண்ற அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஏமே அதுவே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அடுத்து ஒண்ணு வருது, அன்கவுண்டபிளா நீ ஆசீர்வதிக்கப்படுவ.